இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, நாடு முழுவதும் உள்ள பிரச்சனை. இது தவிர இந்த வளைகுடா நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகள் பலவற்றிலுமே இந்த ஹோட்டல் தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலை வந்து இப்போ வந்து எதிர்நோக்கி இருக்கிறது. இந்த சவாலுக்கு இப்போ அந்த விநியோகம் சீரடையாமல் அரசால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? கேஸ் விநியோகம், அந்த ஹோர்முஸ் நீரிணை, நீங்கள் கூறியது போலவே அந்த அமெரிக்கா அந்த போரை நிறுத்துவது மற்றும் ஈரான் அல்லது ஈரான் போரை நிறுத்துவது, இது இரண்டு நாடுகளின் கையில் இப்போது இந்த பிரச்சனை சென்று விட்டது. இந்த சூழ்நிலையில் ஹோட்டல்கள் எத்தனை நாள் இயங்க வாய்ப்பு இருக்குது சார்? இந்த சூழ்நிலையில் மற்ற அண்டைய நாடுகளை விட மிக சிறப்பான முறையிலே இந்தியா மத்திய அரசும் மாநில அரசும் இதை சமாளித்துக் கொண்டு வருகின்றன. தே ஆர் ஹேண்ட்லிங் இன் அ குட் வே. எங்கள் ரெப்ரசன்டேஷன் கிடைச்ச மறு நிமிடம் அந்த பர்டிகுலர் அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இது மத்திய அரசும் அப்படிதான், மாநில அரசும். இது நேற்று காலையில் இந்த IOC அறிவிப்புக்கு அப்புறம் தான் சார் அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமானது. கேஸ் சென்டருக்கு வந்து முன்னாலே உங்கள்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது மாதிரி கேஸ் விநியோகம் குறைய போகிறது என்று ஹோட்டல்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததா சார்? நேற்று காலையில் தான் அந்த அறிவிப்பு வந்ததாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நெருக்கடி அதிகமானது. இன்று காலையில் பல ஹோட்டல்கள் மூடப்படுவது, இப்போ அந்த உணவுகளில் வந்து பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது, மேலும் சிலிண்டர் விநியோகம் இல்லாததால் வந்து உணவே வந்து ஒரு குறிப்பிட்ட வகை உணவுகள் தான் பரிமாறப்படுகிறது. ஏன்னா அனைத்து ஹோட்டல்களிலுமே இந்த பிரச்சனை இப்போ தீவிரமாயிட்டு. நேற்று ஒரு நாள் அறிவிப்பு, இன்று இரண்டாவது நாளே இப்படி இருக்கு. முன்னரே உங்களுக்கு அந்த தகவல் வந்து ஓரளவு தெரிஞ்சுதா சார் அந்த பிரச்சனை தீவிரம்? ஆமாங்க, ஏற்கனவே 5ஆம் தேதி அன்றைக்கு இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. 5ஆம் தேதியிலிருந்து அன்அபிஷியலாக இந்த தகவல் கிடைத்தது. அப்போதே தமிழக ஹோட்டல் உரிமையாளர்களுக்கெல்லாம் நாங்கள் தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்திலிருந்து ஒரு வார்னிங் அனுப்பிச்சோம். எல்லாரும் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுங்க, இமீடியட்லி பிசிக்கலி மென்டலி ப்ரிப்பேர் ஃபார் இட்னு சொல்லி ஒரு செய்தியை அனுப்பிச்சிட்டோம். ஆனால் தொடர்ந்து அரசிடம் முயற்சி செய்து சிலிண்டர் சப்ளை இருந்துட்டு இருந்தது. அதனால் வாங்கிட முடியுன்றதை தொடர் முயற்சியை ஏற்பாடு பண்ணோம். ஆனால் 2 நாட்களுக்கு முந்தி தான் சுத்தமாக இந்த சப்ளை நிறுத்தப்பட்டது. டீலர்கிட்ட கூட எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை திருப்பியும் அந்த ஆயில் நிறுவனங்கள் திருப்ப பெற்றது என்ற அளவுக்கு தகவல் கிடைத்த பிறகுதான் உடனடி நிவாரணமாக ஹோட்டலுடைய இயங்குகிற நேரத்தை குறைப்பது என்றும், வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு நிறைய வெரைட்டிஸை கொடுத்து அதுக்கு எல்லா அடுப்புகளும் எரிஞ்சிட்டு இருக்கிறத குறைக்கிறது என்றதும் ஹோட்டல் அசோசியேஷன் அந்த முடிவை உடனடியாக எடுத்தது. இன்னைக்கு வர நிலைமுறை என்னன்னா, சீரடைவதற்கு பதிலாக சப்ளை சுத்தமாக நிறுத்தப்பட்டதனுடைய விளைவாக ஹோட்டல்கள் மூடக்கூடிய சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. இன்றைய கூட்டத்தில் நீங்கள் அந்த மின்சாரம், உங்களுக்கு அந்த மின் அடுப்புகள் செயல்படுத்துவதற்கான அந்த மானியம் மற்றும் அதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவது ஆகியவை கொடுக்கப்பட்டால் ஒரு பாதிக்கு பாதி அளவு ஹோட்டல்கள் செயல்பட முடியுமா சார்? அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மற்றும் இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் இது போன்ற மின் சாதனங்களால் அந்த உணவு உற்பத்தியை வந்து ஓரளவு சீரமைக்க முடியுமா? அது பெரிய நிச்சயமாக முடியும். இதுக்கு ஒரு 4-5 நாட்கள் நேரம் எடுக்கலாம். ஏன்னா நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கும் அவங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுற மேனுஃபேக்சர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு 5 days டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு இதை வந்து நிவர்த்தி செய்து விட முடியும். விலையையும் கடுமையாக உயராமல் பார்த்து கொள்ள முடியும். இப்போ இந்த சிலிண்டர் விலை 400 ரூபாய் உயர்ந்தது ஒரு காரணம். ஆயில் விலையும் கூடிட்டு இருக்குது. நிறைய ஆயிலையும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஆயில் கூட நேரடியாக நமக்கு வர முடியாமல் சுற்றி கொண்டு வர வேண்டியிருக்குது. அட்லாண்டிக் கடலை சுற்றி கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. ஆகையினால இன்னைக்கு நிறைய கன்சியூம் பண்ற ஆயில், சமையல் வாயு ஆயில்கள் விலை ஏறி கச்சா எண்ணெய் பிரச்சனையால சிலிண்டர், சமையல் எண்ணெயும் பெருமளவில் இறக்குமதி தான் பண்றாங்க. அதுவும் தட்டுப்பாடா? ஆமா, அதுவும் தட்டுப்பாடு இல்லை, விலை ஏறிவிட்டது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஒரு புறம், சமையல் எண்ணெய் விநியோக தட்டுப்பாடு மறுபுறம் என்று ஹோட்டல் தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. இந்த கொரோனா காலத்தை விட அது பெரிய நெருக்கடி. அப்போ வந்து உங்களுக்கு பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இதுக்கு இந்த வார் நிறுத்தம் ஏற்படால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு ஏற்படுமா, இல்லைன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடா நார்வே மற்றும் அமெரிக்காவிலிருந்து இந்த கேஸ் வாங்குவதற்கான முயற்சிகளில் அரசு ஈடுபட்டிருக்கு? அது தொடர்பான தகவல் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா சார்? எல்பிஜி கேஸை பொறுத்தளவில் மற்ற நாடுகள் எங்கேயும் பெருசாக இல்லை. ஈரானை தான் முக்கியமாக நம்பி இருந்தோம். இப்போ ஆயில் கார்பரேஷனில் நேற்று பேசும்போது என்னென்ன சோர்ஸில் நாங்கள் பண்ண முடியுமோ அத்துணை முயற்சியும் வார் ஃபுட்டிங்கில் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் சார். இருந்தாலும் கூட ஒரு கப்பல் கூட அங்கே ஃபில் ஆகி கிளம்பல. அதனால தான் வி ஆர் ஆல்சோ பேனிக் அபவுட் இட்னு சொல்கிறாங்க. அதுதான் அரசுடைய நிலைமை. அரசும் எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அந்த இதை ஓவர் கம் பண்ண முடியல.
அதனால தான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸாக இதையெல்லாம் அரசிட்ட எதிர்பார்க்குறோம். இதையெல்லாம் கொடுத்தால் ஒரு 5-6 நாளைக்குள்ள உணவகங்களிலே உணவுகள் கொடுக்க முடிகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். விலையும் மிக அதிகமாக உயராமல் பார்த்துக்கொள்கிற வாய்ப்பும் இருக்கும்.